நீங்கள் எப்போயாவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ ரிலையன்ஸ், HDFC பேங்க், TCS, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரியான டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் திங்க் பண்ணியிருந்தா கூட தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு ஷேராக தனித்தனியாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்றது ஹியூஜ் லெவலில் என்ன பண்ணணும்னா தேவை வந்து படும். பட் இது எல்லாத்தையுமே ஒரே ஷேர் மாதிரி கிடச்சிச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ETF அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ETFனா என்ன, அதில் என்னென்ன ETFஸ்லாம் இருக்குது, எத்தனை வகையான கேட்டகரிஸ் வைஸ் இருக்குது, ஓவராலாக ETF உடைய ப்ரோ அண்ட் கான்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ETFல எப்படி ஒரு பிகினர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு A to Z ஒரு பிகினருக்கு என்ன தெரிஞ்சுக்கிறணுமோ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை டக்குன்னு என்ன பண்ணலாம்னா டாப்பிக்கோட நம்ம ஸ்டார்ட் வந்து பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா ETF அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதை பிரீஃபாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ETF அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது என்ன பண்ணியிருப்போம்னா கேள்வி வந்து பட்டிருப்போம். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ETF நிறையா கேட்டகிரி நிறையா இது வந்து சொல்லலாம். பட் மெயினாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது என்ன பண்ணியிருப்போம்னா கேள்வி வந்து பட்டிருப்போம். இந்த மியூச்சுவல் ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா என்ன மெத்தடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? ஒன்று SIP, இன்னொன்று லம்சம் மூலயமா பண்ண முடியும். ஆனால் அதை வந்து நம்மளால் ஒரு ஸ்டாக் மாதிரி வாங்க முடியுமா? முடியாது. அதே இந்த மியூச்சுவல் ஃபண்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணிடுறாங்கன்னா லிஸ்ட் வந்து பண்ணிடுறாங்க. எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இதை நம்ம என்ன பண்ணிக்கிற முடியும்? ஒரு ஸ்டாக் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா வாங்கி விற்றுக்கிற வந்து முடியும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ETF அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நம்ம சொல்லிக்கலாம். ஒரு டேர்மில் சொல்லணும் அப்படின்னா இப்போது அந்த ETF அதாவது அந்த ஃபண்ட் ஹவுஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்ட் ஹவுஸ் மேனேஜ் வந்து லிஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்டிவாக சில ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு இதில் போட்டுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ETF-ஆக மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒரு ETF வாங்குறது மூலயமா அவங்க அந்த இதுக்குள்ளே லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கம்பெனிலுமே என்ன ஆகும்னா உங்களுடைய மணி வந்து ஸ்ப்ரெட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகும். இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது தனியாக நம்ம வாங்கினீங்க அப்படின்னா ஆப்பிள் தனியாக, ஆரஞ்சு தனியாக, இது வந்து தனித்தனியாக ஒரு கம்பெனி வாங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே ஒரு ஃப்ரூட் பாக்ஸ் இதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே ஆப்பிள், ஆரஞ்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா பனானா, கிரேப்ஸ் அந்த மாதிரி என்ன ஆகும்னா எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரூட் பாக்ஸாக வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? எல்லா இதுலையுமே என்னம்னா கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ETF-ஆக வாங்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த இதுக்குள்ளே என்னென்ன கம்பெனியெல்லாம் இது வந்து பண்ணியிருக்காங்களோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை அந்த எல்லா கம்பெனிக்குமே என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் என்ன ஆகுதுன்னா நடக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒரு ஸ்டாக் மாதிரி வாங்கி விற்க முடியாது. ஆனால் ETF வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதுனால, எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுறதுனால நம்மளால் என்ன பண்ணிக்கிற முடியும்னா ஒரு ஸ்டாக் மாதிரி வாங்கி விற்று ட்ரேட் கூட நம்மளால் என்ன பண்ணிக்கிற முடியும்னா பண்ணிக்கிற வந்து முடியும். இப்போ இன்னமும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ETF அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா Nifty 50 ETFன்னு ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறது Nifty BEES அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் Nifty 50 இருக்கக்கூடிய 50 கம்பெனியை தனித்தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் 1.5 lakhs மேலே என்ன பண்ணணும்னா தேவைப்படும். 1.5 லட்ச ரூபா மேலே என்ன ஆகும்னா தேவை வந்து படும். 1.2லேருந்து 1.5 வரைக்கும் தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியோட ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா. பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா Nifty BEES அப்படின்றது ரேட்டு நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 280 சம்திங் இருந்துச்சு. பட் 300க்குள்ளே தான். ஸோ நீங்கள் ஒரு ETF வாங்கிட்டீங்க, அதாவது Nifty BEES அப்படின்ற அந்த Nifty 50 இது பண்ணக்கூடிய ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ETF வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் Nifty 50 இருக்கக்கூடிய 50 கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி. இப்போ அந்த 50 கம்பெனி உங்களுக்கு வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களோட ETF என்ன ஆகும்? அப்போ வந்து போகும். அந்த 50 கம்பெனியில் மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் கம்பெனி நெகட்டிவ்ல இருக்குன்னா என்ன ஆகும்? டவுன் வந்து ஆகும். எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த Nifty 50 ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, சிமிலர் அதே மாதிரி தான் அந்த நிஃப்டியோடைய மூமெண்ட்டமும் ஏறும். அந்த 50 கம்பெனியில் மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனி ஒரு 70% மேலே நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். அதே இது 75% மேலே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டவுன் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் தனித்தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல, ஒரே இதாக என்ன பண்ணிக்கலாம், அந்த 50 கம்பெனிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அவங்க அந்த ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவர் எடுத்து என்ன பண்ணிக்கிடுவார்னா டைவர்சிஃபை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ETF எதுக்கு மோஸ்ட்லி நிறையா பீப்புள் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம இதில் இந்தியாவில் மட்டும் கிடையாது, அக்ராஸ் குளோபலாக பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் எல்லா மக்களும் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ETF கண்டிப்பாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இருக்கும். அதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டைவர்சிஃபிகேஷன். ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரே இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது என்ன ஆகுது? நமக்கு வந்து டைவர்சிஃபை வந்து ஆகுது. ஸோ அது அப்படி டைவர்சிஃபை பண்ணும்போது நமக்கு ரிஸ்க்ன்றது என்ன ஆயிடும்? மேக்ஸிமம் வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்தாவே போதும். ஹையராக என்ன பண்ண தேவையில்லைன்னா தேவை வந்து கிடையாது.
பட் நம்ம கம்மியான அமௌண்ட்லேயே என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அதிகமான ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரீசனாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுலபமாக இருக்கும். லைக் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம ஒரு ஸ்டாக் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வாங்கி விற்றுக்கிற வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ஷியாக இருக்கும். அவங்க ETF வந்து இது பண்ணுறாங்கன்னா என்னென்ன அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிற முடியும், தெரிஞ்சுக்கிற வந்து முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது பீப்புள் வந்து ETF வந்து லைக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ETF அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபலாகவும் நம்மளுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு பிகினருக்கு வந்து குளோபல் ETF அப்படின்றதும் இன்னும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு எல்லா பேருக்குமே முக்கியமாக நீங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இதுன்றது வந்து அக்ராஸ் குளோபலாகவும் நம்ம நிறையா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறது என்னது அப்படின்னா US மார்க்கெட் தான். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா USAல இருக்கக்கூடியது டெக் கம்பெனிஸ் தான் ரொம்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா திங்க் வந்து பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த அமேசான், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டா, கூகுள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி டாப் 10 டெக் கம்பெனிஸை எடுத்து வச்சு கூட நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருந்துக்கிட்டே அந்த கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரினா ஒரு ETF இருக்குது. அது பேர் தான் மஃபாங்னு சொல்லுவாங்க, MAFANGன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா USAல இருக்கக்கூடிய டாப் 10 டெக் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான நிறையா பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ETF பொறுத்தளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளோபலாகவும் நம்ம என்ன பண்ண முடியுது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்று வந்து நம்ம ரொம்ப கம்மியான ஒரு செலவில் வந்து நம்மளால் பண்ண வந்து முடியுது. ஸோ உங்களுக்கு ETF பற்றி இன்னமும் ப்ரீஃபாக நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னென்ன ETFs இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு 2 வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னமும் ETFல என்னென்ன இருக்குது கிளியராகவும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ ஒரு பிகினராக இருப்பீங்க, பிகினராக இந்த நாலேஜை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு ETF பற்றி எல்லாமே புரிஞ்சு நீங்களே என்ன பண்ணிடுவீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ETF ஸ்டார்ட் வந்து பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ETF இருக்கக்கூடிய கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ETF, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ETF. ஈக்விட்டி ETFனா என்னது, கம்பெனி செலக்டிவாக ஒரு கம்பெனிஸ் எடுத்து போட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து ETF வந்து கிரியேட் வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான ETFs. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்டர் வைஸ் ETF. இப்போ ஐடின்றதுக்கு ஐடிக்குள்ளே நிறையா கம்பெனிஸ் இருக்கும், அதை தனித்தனியாக நம்ம வாங்காமல் ITBs அப்படின்ற ஒரு ETF இருக்குது. அதை நம்ம வாங்கினோம்னா அந்த எல்லா கம்பெனிலும் என்ன ஆகும், ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி. அந்த மாதிரி ஃபார்மா, அந்த மாதிரி செக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா நிறையா ETF இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டெப்ட் ETF, அந்த பாண்டு அந்த மாதிரியான இது. அடுத்து பார்த்திங்கன்னா தீமேட்டிக் ETF. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ETF, அதாவது குளோபல் ETF. அடுத்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி ETF, லைக் பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வரு, ஸோ அந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ETF கேட்டகரியே இவ்வளோ இருக்குது. அதுக்குள்ளே நிறையா ETFs வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பிகினர் என்ன பண்ணிக்கோங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் இருக்குன்னு தோணுதா, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ETFல எல்லாத்துலேயுமே இருக்குது ETF. நீங்கள் அதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா கன்சிடர் வந்து பண்ணிடலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி என்னாச்சு, டவுன் ஆச்சு, பட் இனிமேல் ஏறும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் போயிட்டு தனியாக ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரிஸ்க்காக இருக்க மாதிரி தெரியுதுப்பா, நான் ஒரு பிகினர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ITBs வந்து வாங்கலாம். அங்கே அக்ராஸாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறையா கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ETFலே நிறையா என்ன பண்ண முடியும், உங்களால் பண்ண வந்து முடியும். ஓகே சபரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. எப்படி நான் ETF பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் தான். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தான். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன பண்ணணும், ஒன்று வந்து நம்ம ஓப்பன் வந்து பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ரோக்கர்கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் என்னென்ன ப்ரோக்கர்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா IIFL, Zerodha, Angel One, கைட்டு தான் Zerodha. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்கர் வந்திருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய சர்ச் பார் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு என்ன ETF வேணும் அப்படின்ற அந்த நேம் போட்டாவே என்ன பண்ணிக்கலாம் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மணி அதை ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை பட்டனை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். சிம்பிள் தான், இந்த ஒரு ப்ரொசீஜர் தான். ETF எப்படி வாங்கணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். லைவாகவே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ETF உடைய ப்ரோ அண்ட் கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ETF வந்து அக்ராஸாக என்ன பண்ண முடியும், டைவர்சிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ட்ரேட் ஆகுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், எப்போனாலும் வாங்கி விற்றுக்கிற வந்து முடியும். இதை ஒரு கான்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம
ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வாங்குறதுனால நம்ம என்ன பண்ணணும், சில சார்ஜஸ் மட்டும் அப்பப்போ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா வேறு எந்தளவு இருக்காது. பட் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் செப்பரேட்டாக ஒரு தனி இதை ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ETF பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா ETF அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக வந்து இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரொம்பவும் சேஃப்டியாகவும் இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவும் வந்து என்ன இருக்கும்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன் ஆரம்ப கால இன்வெஸ்டர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவு தனியாக போயிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்து ரிசர்ச் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து எந்த மாதிரி போக போகுது இறங்க போகுது அப்படின்றது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து ஆரம்ப நிலை, அதாவது ஒரு பிகினர் இன்வெஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்க அப்படின்னா ETF பொறுத்தளவு பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள், நான் சொன்ன வீடியோஸும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ETFல நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா மாஸ்டர் வந்து பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து இவ்வளோ வேல்யூ கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் அதுதான் எனக்கு இன்னமும் மோட்டிவேஷன் கொடுத்து இன்னமும் மோர் வீடியோவை கிரியேட் பண்ண வந்து வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.